சென்னை அருகே ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்த என் வாழ்க்கைய, என் பழைய நண்பன் எப்படி 7 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து, என் தனிமைய பயன்படுத்தி என்ன மெதுவா உணர்ச்சி ரீதியா, பண ரீதியா பலவீனப்படுத்தினான் என்பதை முழுசா பார்க்கப் போகிறோம். இது உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு சொல்லப்படுற கதை. கதைய ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. என் பேர் வர்ஷினி. இப்போ எனக்கு 33 வயசு. என் கணவர் அருண் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். காலையில 6:30க்கு எழுந்து ஜிம்முக்கு போய் 7:30க்கு ஆபீஸ். இரவு 10 முதல் 11 மணி வரை வேலை. வீட்டுக்கு வந்தாலும் லேப்டாப் திறந்து மீட்டிங், கோட் ரிவ்யூ, கிளைண்ட் கால். என்ன பார்க்க நேரமே இல்ல. வார இறுதியில கூட டெட்லைன் இருந்தா வேலைதான். நாளைக்கு பேசலாம்னு சொல்லி தூங்கிடுவாரு. நான் தனியா சமைச்சு சாப்பிட்டு டிவி பார்த்து அழுது தூங்குவேன். கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. குழந்தை இல்ல. டாக்டர் சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுங்க, 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. ஆனா அருணுக்கு அதெல்லாம் காதுல ஏறல. வேலை முக்கியம், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார். எனக்கு தனிமை, சோகம், டிப்ரெஷன் எல்லாம் வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை. இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் என்கிற ஒரு பையனை காலேஜ் ஃப்ரெண்ட் மூலமா பழகினேன். அவன் ரொம்ப ஸ்மார்ட், பேச்சு தெரிஞ்சவன், ஜாலியா இருப்பான். ஆனா அவன் பேஸ்ட் கொஞ்சம் பிளேயர் டைப். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் 16 முதல் 17 வரை பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தான். ஒவ்வொருத்தரையும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பிறகு விட்டுடுவான். அப்போ அவன் என்னை பார்த்து உடனே, நீ ரொம்ப கியூட், நம்ம 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகலாமேன்னு சொன்னான். நான் உடனே, நோ விஜய், நான் இப்படியெல்லாம் இல்லைன்னு திட்டமா சொல்லிட்டேன். அவன் சிரிச்சு, ஓகே ஃப்ரெண்ட் மட்டும்தான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நானும் அருணை கல்யாணம் பண்ணிட்டேன். எங்களுக்கு தொடர்பே இல்லாம போச்சு. கடந்த வருஷம் ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல அவன் என்ன ஃபாலோ பண்ணி டிஎம்ல, ஹாய் வர்ஷினி, நீயா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு மெசேஜ் அனுப்பினான். நான் சும்மா, ஆமா, எப்படி இருக்கன்னு பதில் கொடுத்தேன். அப்புறம் அவன் தினசரி பேச ஆரம்பிச்சான். என் வாழ்க்கை பத்தி கேட்டான். நான் என் தனிமைய, கணவர் என்னை கவனிக்கலன்னு சொன்னேன். அவன் ரொம்ப அன்பா கேட்டான், நீ தனியா சிரமப்படுறது சரியில்லை, நான் இருக்கேனே, எப்ப வேணாலும் பேசுன்னு சொன்னான். முதல்ல நல்லாதான் இருந்தது. அவன் நல்ல அட்வைஸ் கொடுப்பான். உன் கணவரோட ஓப்பன் டாக் பண்ணு, டேட் நைட் போன்னு சொல்வான். நான் அவனோட பேசி கொஞ்சம் மனசு லைட்டா ஆகும். ஆனா கொஞ்ச நாள்ல அவன் டாபிக் மாத்த ஆரம்பிச்சான். வர்ஷினி, நம்ம 2 பேரும் ஒரு தடவை காஃபி குடிக்க ஜாயினா போலாமே, பழைய நினைவுகளை பேசலாம். நான், இல்ல விஜய், எனக்கு சரியில்லைன்னு சொன்னேன். ஆனா அவன் விடல. உன் கணவர் உன்னை இக்னோர் பண்றாரு, நீ தனியா இருக்கிறது எனக்கு வலி. கொஞ்ச நேரம் என் கூட இரு, நான் உன்னை ஹேப்பியா ஆக்குறேன். அவன் வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புவான். நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை பார்க்கணும்னு. நான் பயந்துட்டேன். ஆனா என் தனிமை என்னை பலவீனப்படுத்துச்சு. ஒரு நாள் அவன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, 20,000, என் பிசினஸ் லாஸ் ஆகுது, ஒரு வாரத்துல திருப்பி அனுப்புறேன்னு கேட்டான். நான் தயங்கினேன். எனக்கு அவ்வளோ பணம் இல்லைன்னு சொன்னேன். அவன், நீ என் நல்ல நண்பி, இந்த ஒரு தடவை உதவி பண்ணு, யார்கிட்டையும் சொல்லாதே, நம்ம ரகசியம்னு கெஞ்சினான். அவன் அழுத மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பினான். எனக்கு பரிதாபமா இருந்தது. நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன் இன்னும் கொஞ்சம் பேல்ட்டானான். இப்போ நீ எனக்கு உதவின, நான் உனக்கு என்ன கொடுக்கட்டும், ஒரு டே பண்ணலாமே. நான் விஜய் வசிப்பதும். இது சரியில்லைன்னு சொன்னேன். ஆனா அவன் மறுபடி 35,000 கேட்டான். இது லாஸ்ட் டைம் ப்ளீஸ்னு நான் கொடுத்தேன். மொத்தம் 55,000 ஆயிடுச்சு. அவன் திருப்பி கொடுக்கல. அதுக்கு பதிலா, நீ என்ன நம்பு, கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சுது. அவன் என் தனிமைய, என் கணவனோட அலட்சியத்தை பயன்படுத்தி என்னை உணர்ச்சி ரீதியா பலவீனப்படுத்தி பணம் பறிக்கிறான். அவன் நல்ல அட்வைஸ் கொடுக்கறது உண்மைதான். ஆனா அது எல்லாம் என்னை அவன் பக்கம் இழுக்கத்தான். நான் அவனுக்கு எமோஷனல் டோர் ஆகிட்டேன். ஒரு நாள் நான் முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு லாங் மெசேஜ் அனுப்பினேன். விஜய், நீ என்ன நண்பனா பார்க்கல, நீ என் தனிமையை பயன்படுத்தி என்னை மெதுவா உணர்ச்சி ரீதியா கட்டுப்படுத்தி பணம் கேட்குற. நான் உனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா நீ என்னை யூஸ் பண்ற. இது சரியில்லை. இனிமே என்னோட எந்த தொடர்பும் வேண்டாம். உன் பணத்தை திருப்பி கொடுக்கணும், இல்லனா போலீஸ் போறேன். இது என் ஃபைனல் மெசேஜ். பிளாக் பண்ணிட்டேன்.
அனுப்பி உடனே அவன் நம்பர், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். அவன் 2 நாள் நெறைய மெசேஜ் அனுப்பினான். சாரி தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் பிளாக் பண்ணாதன்னு. ஆனா நான் அந்த பதில் சொல்லல. அவன் கால் பண்ணினா அட்டெண்ட் பண்ணல. இப்போ எனக்கு கொஞ்சம் மனசு லைட்டா இருக்கு. பணத்தை இழந்தாலும் என் மனசை காப்பாத்திக்கிட்டேன். கணவர் இன்னும் அதே மாரி தான். ஆனா நான் மாற ஆரம்பிச்சிருக்கேன். யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணேன். புத்தகம் படிக்கிறேன். எங்க அம்மா, அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறேன். தனிமையை எதிர்கொள்ள கத்துக்கிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல நண்பன் மாறி யூசர் ஆன சம்பவம் இருந்திருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு உதவி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்க மனசு எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். வணக்கம்.